வாகனவியல் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சைட் ஸ்டாண்டு சென்சார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ஓடும்போது சைட் ஸ்டாண்டை வந்து போட்டிருப்போம், நான் எடுக்க மறந்துடுவோம். அந்த மாதிரி போகும்போது நிறைய பேர் வந்து சைட் ஸ்டாண்ட்னால கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகும். நமக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது. நிறைய ரோட்டில் போகும்போது கூட சைட் ஸ்டாண்ட் எடுக்காமல் போவாங்க. நம்ம வந்து பார்த்து சொல்லுவோம், சில பேர் பார்த்து கவனிக்காமல் போயிடுவாங்க. அது மாதிரி சைட் ஸ்டாண்ட் எடுக்காமல் மறந்து போகிறவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா BS6 வண்டிங்களில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் எடுக்கலாம் வண்டி ஆஃப் ஆகிடும். அது மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெரும்பாலான வண்டியில் சிஸ்டம் கிடையாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா BS4 பல்சர். இதில் வந்து சைட் ஸ்டாண்ட் எடுக்கலாம், இங்கே ஒரு சிம்பிள் மட்டும் எரியும், சைட் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் மட்டும் எரியும். ஆனால் வண்டி வந்து ஆஃப்லாம் ஆகாது. இப்போ நம்ம சைட் ஸ்டாண்ட் சென்சார் இதில் ஆல்ரெடி இருக்கிறதுனால அந்த சென்சாரே வந்து மாடிஃபை பண்ணி ஒரு சின்ன ரிலே வச்சு நம்ம சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் மட்டும் வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, சைட் ஸ்டாண்ட் போட்டு ஆஃப் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம சைட் ஸ்டாண்டு போட்டோம்னா வண்டி ஆஃப் ஆகிடும். சைட் ஸ்டாண்ட் போட்டால் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஆனால் சைட் ஸ்டாண்டில் இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் தான் பைக் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே சைட் ஸ்டாண்ட் போட்டால் வண்டி ஆஃப் ஆகிடும். இப்போ இந்த ஒயரிங் தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட் ஸ்டாண்டு சென்சார் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் எல்லா வண்டியிலையும் கொடுக்குறாங்க. BS4ல் பார்த்தீங்கன்னா ஹீரோண்டாவில் கொடுத்துருக்காங்க, பல்சரில் கொடுத்துருக்காங்க, எல்லா வண்டியிலையும் கொடுத்துருக்காங்க. அந்த சென்சாரே நம்ம எப்படி மாடிஃபை பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோன்னா நம்ம இந்த சைட் ஸ்டாண்டு கில் சுவிட்ச் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள்னா ஒரே ஒரு 5 பின் ரிலே இருந்தால் போதும். இது மாதிரி துண்டு ஒயர் ஒரு 4 ஒயர் கட் பண்ணிங்க. இப்போ நம்ம இந்த 4 ஒயரை இந்த 5 பின் ரிலேயில் சால்டிங் பண்ணோம். இந்த 5 பின் ரிலே பார்த்தீங்கன்னா இது வந்து 12 வோல்ட்டு 5 பின் மினி ரிலேன்னு சொல்லுவாங்க. இது எங்கே கிடைக்குன்னா நம்ம டிவி எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும். அப்படி இல்லைனா அமேசான் லிங்க் வேணால் நான் தரேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி வேலை செய்யணும்னா, இது வந்து அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இதில் நார்மலி க்ளோஸ் நார்மலி ஓப்பன் ஒன்று சொல்லுவாங்க. இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா நார்மலி ஓப்பன். இது வந்து நார்மலாக ஓப்பனில் இருக்கும். இங்கே கொடுக்குற சப்ளை இங்கே வந்துட்டு இருக்கும், நார்மலாக ஓப்பனில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலி க்ளோஸில் இருக்கும். அதாவது இங்கே சப்ளை கொடுக்குற வரைக்கும், இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்குற வரைக்கும் இது க்ளோஸில் தான் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தோன்னா இது ஓப்பன் ஆகிடும், இது க்ளோஸ் ஆகிடும். அதுதான் நார்மலி ஓப்பன், இது நார்மலி க்ளோஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து நார்மலி ஓப்பன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். நார்மலி க்ளோஸ் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இந்த சாக்கெட் இந்த பின்னு நமக்கு தேவையில்லை, இதை மடிச்சு விட்டுருவோம். இந்த 4 பின்னில் மட்டும் தான் நம்ம சால்டிங் பண்ண போகிறோம். இதில் என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை இது நார்மலாக இங்கே வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். நம்ம இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கொடுக்கும்போது என்ன ஆகுனா, இந்த அவுட்புட்டை இங்கே கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு மாற்றி விட்டுரும். இப்படி தான் இந்த ரிலே வேலை செய்யும். இப்போ ரிலே நம்ம 4 ஒயரை சால்டிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் பற்ற வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிலேயில் 4 பின்லேயும் 4 ஒயரை சால்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 4 இன்சுலேட் பண்ணிடுவோம். ரீடிங் ஸ்லீவ் 4 ஸ்லீவ் கட் பண்ணி 4 ஒயர்லேயும் போட்டு இது மாதிரி இன்சுலேட் பண்ணிடுவோம். இது மாதிரி ஸ்லீவ் போட்டோம். அடுத்து கன் யூஸ் பண்ணி அதை ஹீட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து அது ஒயர் மாதிரியே இன்சுலேட் ஆகிடும். இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா, தண்ணி இன்னி பட்டாலும் ஷார்ட் சர்க்யூட் ஆகாது, ஃபியூஸ் போகாது, எதுவும் நமக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அது ரிலே ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி வண்டியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு அந்த ஒயரிங்கை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பல்சரில் தான் செட் பண்ண போகிறோம். இது வந்து BS4 மாடலு 2018. இதில் நமக்கு சைட் ஸ்டாண்டு சென்சார் ஆல்ரெடி இருக்கும். அதில் சைட் ஸ்டாண்ட் சென்சார் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சைட் ஸ்டாண்ட் சென்சார்னு சொல்லுவாங்க. இது சைட் ஸ்டாண்ட் போட்டுருந்துச்சுன்னா நமக்கு மீட்டரில் வந்து ஒரு இண்டிகேஷன் காட்டும். நமக்கு டிஸ்பிளேல சைட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் காட்டும். ஆனால் இன்ஜின்லாம் கட் ஆஃப் ஆகாது. இப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய ஹீரோண்டாலே வந்திருக்கு, ஸ்ப்ளெண்டர் மாதிரியான வண்டிகளையும் சரி, நமக்கு BS4க்கு அப்புறம் அந்த இண்டிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டால் லைட் எரியும். அந்த மாதிரி வண்டிகள் நம்ம ஈஸியாக செட் பண்ணலாம். அதை இது எப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த சைட் ஸ்டாண்ட் லைட் எரியுது பார்த்தீங்களா, சிம்பிள் அது அந்த லைனில் தான் கொடுக்க போகிறோம். இந்த சைட் ஸ்டாண்டோட அந்த சென்சார் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வரும். இந்த வண்டியில் இதுதான் வந்து சைட் ஸ்டாண்டோட சென்சார் ஒயரு. இந்த சைட் ஸ்டாண்ட் சென்சார் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பாருங்கள், இந்த மேக்னெட்டு இந்த சென்சரோட மேட்ச் ஆகும்போது வந்து நமக்கு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் வந்து நமக்கு ஆஃப் ஆகிடும். இது எப்போ மேட்ச் ஆகாமல் இந்த மாதிரி வெளில வருதோ, இந்த இடத்துல இந்த கேப்பில் இந்த வெளில வரும்போது நம்ம வந்து சென்சார் வந்து ஆன் ஆகிடும். இப்படி தான் அந்த வேலை செய்யுது.
இப்போ இந்த சென்சார் எப்படி எந்த அளவுக்கு வோல்டேஜ் வருது, எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சாக்கெட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இந்த சாக்கெட்டை கழட்டிட்டு நம்ம லைன் டெஸ்ட்டர் வச்சு அதில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்ப்போம். லைன் டெஸ்ட்டர் நெகட்டிவில் ஜாயின் பண்ணிட்டு இந்த சென்சாரோட இன்புட் லைனு இந்த எல்லோவில் ப்ரௌனு இதில் பார்த்தோன்னா ஒரு சின்ன வோல்டேஜ் லைன் டெஸ்ட்டே வந்து எரியல, ரொம்ப லைட்டாக தான் எரியுது, சின்ன வோல்டேஜ் தான் வருது. இந்த வோல்டேஜ் எவ்வளோ நம்ம அளந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்ப்போம். மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். இல்லை மல்டிமீட்டரில் இதில் பார்த்தோன்னா 4.41 வோல்டேஜ் தான் வருது. இப்போ இந்த சிஸ்டம் ஃபஸ்ட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பஜாஜ் வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பல்சரில் இந்த சைட் ஸ்டாண்ட் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா, இது வழியாக ஒரு 4.42 வோல்டேஜ் உள்ளே வருதுங்களா, சைட் ஸ்டாண்ட் சென்சாருக்கு வரும். சைட் ஸ்டாண்டை நம்ம எப்போ ஆன் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகுனா அந்த வோல்டேஜ் வந்து ஸ்டேட் ஸ்டாண்டை தள்ளும் போது அது வந்து கட் ஆகிட்டு நெகட்டிவாக மாறிடும். எப்படி நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து சைட் ஸ்டாண்டை ஆஃபில் வச்சுருக்கோம், சைட் ஸ்டாண்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோன்னா அதில் வந்து வோல்டேஜ் தெரியும், சின்னதாக ஒரு லைட் எரியுது பார்த்தீங்களா, ரொம்ப சின்னதாக வோல்டேஜ் தெரிஞ்சிருக்கு, டிசி வோல்டேஜ் வருது. இதே நம்ம இதை நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றிடுறேன், மாற்றிட்டு லைன் டெஸ்ட்டில் இப்போ வந்து நெகட்டிவ் வந்தால் ப்ளூ லைட் எரியும். இப்போ இதே இடத்துல நான் வச்சுட்டு சைட் ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ணால் ப்ளூ லைட் எடுத்து பாருங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா சைட் ஸ்டாண்டை தள்ளும் போது அந்த நெகட்டிவ் கட் ஆகிட்டு இங்கே பாசிட்டிவ் கட் ஆகிட்டு நெகட்டிவ் வர ஆரம்பிச்சிடுது. சைட் ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் ஆஃப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டை தள்ளும் போது நெகட்டிவ் வருது, ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகிடுது. இப்போ நம்ம ரிலே வந்து நெகட்டிவில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா ரிலேயில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரிலேயில் நம்ம நெகட்டிவ் இந்த மேலே இருக்கிற 3 பின்னில் ஒரு பின் நெகட்டிவ், லெஃப்ட் ரைட் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெகட்டிவ் ஒரு பின் எடுத்துக்கிறேன். நெகட்டிவ் ஒரு பின்னை நம்ம இன்சுலேட் எடுத்து நல்லா இந்த ஒயரை சீவிட்டு அந்த சென்சாரோட சாக்கெட்டை கழட்டிட்டு அந்த ப்ரௌன் கலர் ஒயர் சொன்ன பார்த்தீங்களா, இந்த எல்லோ கலரில் ப்ரௌன் ஒயர், அதில் வந்து நான் அந்த ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிட்டு சாக்கெட்டை கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதோட வேலை முடிஞ்சு வச்சு கிட்டத்தட்ட சைட் அந்த சென்சார்லேருந்து வரக்கூடிய ஒயரில் இந்த ஒரு ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். அடுத்து ரிலேயில் இருக்கிற இந்த இன்னொரு ரைட் சைடில் இருக்கிற ஒயர் என்ன பண்ணணும்னா அது பேட்டரியோட பாசிட்டிவ்லேயே கொடுத்துடலாம். பேட்டரியோடைய பாசிட்டிவில் ஜாயின் பண்ணிடலாம். பாசிட்டிவில் ஜாயின் பண்ணோடனே நமக்கு வந்து ரிலே ஆன் ஆகிற சவுண்டு கேட்குது. ஏன்னா அது நம்ம வந்து ஸ்டாண்டை வந்து வெளியே தள்ளி வச்சுருக்கோம். இப்போ ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணால் ரிலே ஆஃப் ஆகிடும். இப்போ நான் இந்த ரிலே ஒரு சவுண்ட் நல்லா தெளிவாக கேட்கும் பாருங்கள். ஸ்டாண்டை தள்ளினா ரிலே ஆன் ஆகும், ஸ்டாண்டை மறுபடியும் க்ளோஸ் பண்ணால் ரிலே ஆஃப் ஆகிடும். இது நம்ம எப்படி வேலை செய்யுதுன்னு நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன், லைன் டெஸ்ட் வச்சு. நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த ரிலேயில் வந்து சென்டரில் கொடுக்குற வோல்டேஜ் தான் இங்கே வந்து ஜம்ப் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நார்மலி க்ளோஸில் அந்த லைன் நம்ம பற்ற வச்சுருக்கோம். இந்த ரிலேவோட சென்ட்ரல் லைனை நான் வந்து பேட்டரியோட பாசிட்டிவில் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தோன்னா லைன் டெஸ்ட்டு நான் நெகட்டிவில் வச்சுட்டு இதில் என்ன வோல்டேஜ் வருதுன்னு பார்ப்போம். இதில் டிசி சப்ளை வருது. ஸ்டாண்டு க்ளோஸில் இருக்கும்போது டிசி சப்ளை வருது. ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணால் அது ஆஃப் ஆகிடுது. ஸ்டாண்டை க்ளோஸ் பண்ணால் ஆன் ஆகுது, ஸ்டாண்டை தள்ளினா ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம ஒயரிங் முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஒயரை நம்ம இன்ஜின் கட் ஆஃப் போகக்கூடிய சிடிஐ போகக்கூடிய பாசிட்டிவில் நெகட்டிவ்லேயே கொடுத்தோம்னா, இல்லை பிக்கப் காயிலில் கொடுக்கலாம், இல்லை இக்னிஷன் லைனில் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் நமக்கு வந்து இன்ஜின் கட் ஆஃப் பண்ணலாம். ஸ்டாண்டை தள்ளினா மட்டும்தான், ஸ்டாண்டை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த லைட் ஆன் ஆகும். ஸ்டாண்டை வெளியில் தள்ளனா ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம அடுத்து இது எப்படி ஒயரிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம நெகட்டிவை நம்ம சைட் ஸ்டாண்டு சென்சாரில் கொடுத்துட்டோம், பாசிட்டிவாக பேட்டரியில் கொடுத்துடலாம். நடுவில் இருக்கிற அந்த 2 ஒயரை மட்டும் நம்ம சிடிஐ போகக்கூடிய லைனை கட் பண்ணி அதில் கொடுக்குறோம். அதுக்காக நம்ம டேங்கை கழட்டிடலாம். நம்ம டேங்கை கழட்டி வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம சிடிஐ போகக்கூடிய லைனில் தான் அந்த இந்த கனெக்ட் பண்ண போகிறோம் ரிலேவை. இதுதான் சிடிஐ யூனிட்டு. இதில் வந்து நம்ம இன்புட் டிசி சப்ளையில் கொடுக்க போகிறோம். சிடிஐ வெளில எடுத்துடலாம். இதில் நம்ம கில் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய டிசி இன்புட் லைன், இந்த ப்ரௌனில் ரெட் கலர் லைன், இந்த லைனில் தான் நம்ம வந்து இந்த ரிலேவோட லைனை ஜாயின் பண்ண போகிறோம். அந்த ப்ரௌன் ஒயரை 2 பாதியாக கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு அதை இன்சுலேட் எடுத்துடலாம். இப்போ இந்த ஒயரை கட் பண்ணால் என்ன ஆகும்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. செல்ஃப் எடுக்கும், ஆனால் வண்டி மட்டும் ஸ்டார்ட் ஆகாது, இன்ஜின் ஆஃப் ஆகிடும். அதோட மெயின் ஒயர் தான் இது. இந்த ஒயரை நம்ம 2 பிரித்து ரிலேயில் ஜாயின் பண்ணிட்டோம்னா சைட் ஸ்டாண்ட் எப்போ ஆஃபில் இருக்கோ அப்போ மட்டும்தான் இதுக்கு சப்ளை வரும், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஏற்கனவே ஒரு சீக்ரெட் சுவிட்ச் வைக்கிற மாதிரி வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அந்த வீடியோவில் இந்த ஒயரை கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணுவோம். அதே மெத்தடு தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம
ரிலேயில் இருக்கக்கூடிய 2 ஒயர், மேலே இருக்கிற 3 காலத்தில் சென்டர் ஒயரும் கீழே இருக்கிற அந்த நார்மலி ஓப்பன் அந்த ஒயரையும் எடுத்துகிட்டு வரோம். இதில் நார்மலி ஓப்பன் ரிலேயில் இருக்கக்கூடிய கீழே இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிற ஒயரை சிடிஐயோட அந்த எண்டில் ஜாயின் பண்ணோம். ரிலேலேருந்து வரக்கூடிய ஒரு ஒயரை அந்த நார்மலி ஓப்பன் அந்த ஒயரை நம்ம சிடிஐக்கு போகக்கூடிய ஒரு எண்டில் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து இது வந்து ரிலேவோட இன்புட்டில் கொடுக்க போகிறோம். இந்த இன்புட் லைனை மேலே கில் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அந்த இன்னொரு எண்டில் ஜாயின் பண்ணிடுறோம். அவ்வளோதான், நம்ம இப்போ ஒயரிங் வேலை முடிஞ்சிச்சு. நான் அதை செக் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். சைட் ஸ்டாண்டு தள்ளினா தான் வண்டி சைட் ஸ்டாண்டு எடுத்தால் மட்டும்தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா ஸ்டார்ட் ஆகாது. இப்போ நம்ம ஒயரிங் முடிச்சிட்டோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நமக்கு மீட்டரில் வந்து நான் சைட் ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சைட் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டு மீட்டரில் பார்த்தோன்னா நமக்கு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் லைட் எரியுதுங்களா, இது எரியும் போது நமக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் பண்ணப்பா, என் வண்டியை கொஞ்சம் பேட்டரி லோவாக இருக்குது, கிக்கரில் தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்ட் ஆகாது. கில் சுவிட்ச்லாம் ஆனில் தான் இருக்குது, ஆனால் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ நம்ம ஸ்டாண்டை தள்ளுறேன், ஸ்டாண்டை க்ளோஸ் பண்ணுறோம் பாருங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சிம்பிளும் போயிடும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுப்பா. இப்போ ஒரே கிக்கரில் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். வண்டி இப்போ ஆனில் தான் இருக்குது. நம்ம ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ணோன்னா உடனே ஆஃப் ஆகிடும் வண்டி. அந்த சென்சாரை விட்டு விலகிச்சுனாலே ஆஃப் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணுவா, ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ண உடனே ஆஃப் ஆகிடும். சிம்பிள் தான் இது. ஸ்டாண்டை க்ளோஸ் பண்ணிட்டா ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்ம அந்த 18 ஸ்லீவ்லாம் ஹீட் பண்ணி சால்டரிங் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம். ஒயரிங் வேலையை முடிச்சிட்டோம் நம்ம. நான் ஃபைனலாக உங்களுக்கு எப்படி ஒயரிங் சொல்கிறேன் தெளிவாக சொல்லிடுறேன். நான் நிறைய பேருக்கு இது புரியாது. எல்லா வண்டிக்கும் பண்ணலாம். நம்ம ஹீரோ ஹோண்டா, பஜாஜ் எந்தெந்த வண்டிலாம் சைட் சென்சார் இருக்கோ அந்த வண்டிலாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ரிலே மட்டும் வந்தாலே போதும். சென்சார் இல்லாத வண்டிகளுக்கு நம்ம சுவிட்ச் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். ஓகே இப்போ நம்ம சீரியை கரெக்டாக அதை பொசிஷனில் டேப் வச்சு வச்சுட்டோம். அடுத்து நம்ம உங்களுக்கு ஃபைனலாக ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரிலே வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் மினி 5 பின் ரிலே. இது டிவி எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும், இல்லை ஆன்லைனில் கிடைக்கும். இதில் வந்து மொத்தம் 5 காலம் இருக்கும். 5 காலத்தில் நமக்கு இந்த ஒரு காலம் தேவையில்லை, மடிச்சு விட்ருங்க. கீழே இருக்கிற ஒரு காலம் ரைட் சைடில் காலம் மடிச்சு விட்ருங்க, தேவையில்லை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் கொடுத்தோன்னா இங்கே கொடுக்குற சப்ளைவை இந்த இடத்துக்கு மாற்றி விடும். அந்த மாதிரி பாசிட்டிவ் சப்ளை கொடுக்காதப்போ என்ன பண்ணணும், நார்மலாக இதில் மாற்றி விட்டுரும். இது வழியாக வந்துட்டோம். இது நார்மல் ஓப்பன், இது நார்மலி க்ளோஸ். நம்ம நார்மலி ஓப்பன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். நார்மலி க்ளோஸ் நமக்கு தேவையில்லை, அதனால் வச்சு விட்டலாம். இப்போ இதில் 4 ஒயர் பற்ற வச்சுட்டு ஒரு ஒயர் என்ன பண்ணோன்னா நமக்கு சைட் சென்சாருக்கு போகக்கூடிய ஒயரில் அந்த எல்லோவில் ப்ரௌன் கலர் ஒயர் அதில் ஜாயின் பண்ணோம். இது வந்து நெகட்டிவ் சப்ளை. அடுத்து ரிலேவோட பாசிட்டிவ் சப்ளை எடுத்து போய்ட்டு ரிலே ஆன் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் சப்ளை பேட்டரியில் கொடுத்துருந்தோம். அடுத்து நம்ம அந்த 3 காலத்தில் சென்ட்ரல் காலத்தையும் கீழே இருக்கிற ஒரு காலத்தையும் எடுத்துகிட்டு வந்து சிடிஐக்கு போகக்கூடிய அந்த டிசி இன்புட் லைனை கட் பண்ணி அதை 2ஆக பிரித்து இதில் ஒன்று அதில் ஒன்று கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோ ரிலேவில் ஒயரிங் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கரெக்டாக இது வேலை செய்யும். இப்போ நம்ம ரிலேலாம் பக்காவாக டேப் பண்ணி தண்ணியில் நனையாமல் சேஃப்டி பண்ணிடுவோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு பர்மனெண்ட்டான சிஸ்டமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வருஷ கணக்கில் இந்த ரிலே வந்து வேலை செய்யும். அதனால் நம்ம ஒரு தடவை இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரெண்டாவது இதில் எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் ரிலே தான் வந்து ப்ராப்ளம் வந்தால் ப்ராப்ளம் வரலாம், அது ஒரு ரேர் தான். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பைக் ஒருவேளை ஸ்டார்ட் ஆகாமல் போச்சுன்னா நீங்கள் ஒருவேளை சென்சார் இந்த சைட் சென்சார் போய்ட்டாலும் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சிடிஐ போகக்கூடிய 2 ஒயர் மட்டும் கட் பண்ணி டேரக்ட் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். பிரச்சனை இல்லை, ரிலே நம்ம டம்மி பண்ணிடலாம். அது மாதிரி பிரச்சனை வந்தால் சொல்கிறேன், பிரச்சனை வராது, வந்தாலும் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம். எல்லா ஒயரையும் பக்காவாக டேப் பண்ணி இன்சுலேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேலை முடிஞ்சிச்சு. நம்ம டேங்க்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக செக் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேங்க்லாம் மாட்டிட்டோம். அடுத்து ஷீல்டை மாட்டிடுவோம். வேலை முடிஞ்சிச்சு. ஷீல்டை மாட்டிட்டு சீட்டை தூக்கி போட்டுருவோம். ஃபைனலாக வண்டியில் எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம சாவி போட்டு என் வண்டி ரொம்ப நாள் நிறுத்தி வச்சதால் பேட்ரி டவுன் ஆகிடுச்சு. லாக்டவுன் ஃபுல்லாக நான் வண்டி எடுக்கவே இல்லை, இன்றைக்கி தான் எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டை தள்ளிட்டோம், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகுதுங்களா? இப்போ நான் ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ணோடனே வண்டி ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சு. மேலே அந்த சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இப்போ நம்ம எவ்வளோ தான் கிக்கில் ட்ரை பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டார்ட்டே ஆகாது. கில் சுவிட்ச்லாம் எல்லாமே ஆனில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது.
இப்போ சைட் ஸ்டாண்டை தள்ளுறேன், அந்த சிம்பிள் போனதுக்கப்புறம் ஒரே உதவியில் ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சைட் ஸ்டாண்ட் சென்சார் இருக்கிற ஒரு பஜாஜ் பல்சர் BS4 வண்டியில் எப்படி நம்ம சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் வைக்கிறது சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சிம்பிள் தான், ஒரே ஒரு சின்னதாக ஒரு ரிலே இருந்தால் போதும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 ரூபா செலவில் நம்ம வந்து இன்ஜின் கட் ஆஃப் செட் பண்ணிடலாம். இப்போ வர மேக்ஸிமம் BS4 BS6 வண்டிகள் எல்லாத்துலேயுமே வந்து சைட் ஸ்டாண்ட் சிம்பிள் காட்டுற அந்த சென்சார் கண்டிப்பாக இருக்கும். அந்த சென்சார் இருக்கிற வண்டிகள் நம்ம ஈஸியாக செட் பண்ணலாம். சப்போஸ் அந்த சென்சார் இல்லாத வண்டிங்க, பழைய மாடல் வண்டிகளில் நம்ம ஒரு சுவிட்ச் வச்சு அந்த சென்சார் வந்து ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.